நான் சொன்னது நீ ஒபே பண்ணாததுக்காக நாளைக்கு கண்டிப்பா உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன். பாவாரு சஞ்சய், இவர் எஸ்பி சஸ்பெண்ட் பண்ண போறாராம். சஞ்சய் நேர்மையா தான் இந்த கேஸ விசாரிச்சாரு. இந்த எஸ்பி தான் ஸ்னேகாவுக்கு ரொம்ப ஃபேவர் பண்றாரு. ஆமா இந்த எஸ்பி நேர்மையா இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. சொல்ல அசோக். மேடம் ஆர்டிஸ்கையும் சேதுவையும் சிவா கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிட்டோம் மேடம். சூப்பர் அசோக். இங்க பாரு, சேதுவை நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. நான் வரதுக்கு நைட் ஆயிடும். அது வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகே மேடம், அனுப்புங்க. எஸ்பி சார், நான் சந்தேகப்படுது உண்மைதான். இவதான் சார் சிந்துவ மலை மேல இருந்து தள்ளி விட்டுருக்கா. சம்பவம் நடந்த டைம்ல இவ மெடிக்கல் கேம்ப்லயே இல்ல, நாங்க இருந்த பிளேஸ்ல தான் இருந்திருக்கா. அந்த மலையில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ நாங்க பார்த்தோம். மலையில அவங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் தள்ளி விட்டாங்கன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? அவங்க தள்ளி விட்டதுக்கான என்ன சாட்சி உங்ககிட்ட இருக்கு? ஸ்னேகா மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க மேல டெஃபர்மேஷன் கேஸ் போட சொல்லுவேன். சார் நிஜமா தான் சார் சொல்றேன். இவதான் சார் சிந்துவ தள்ளி விட்டுருக்கா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? நீங்க இருக்கும்போது எப்படி பேசுறாங்க? நீங்க இல்லனா வேற என்னலாம் பேசுவாங்க? சிவா சொல்றதுதான் சார் உண்மை. எனக்கு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க. கண்டிப்பா குற்றவாளி யாருன்னு நான் நிரூபிக்கிறேன். ஸ்னேகா என் மேல இருக்கிற கோவத்துல தான் சிந்துவ மலையில இருந்து தள்ளி விட்டுருக்கா. தள்ளி விட்டது மட்டும் இல்லாம ஆள் வச்சு நான் தான் சிந்துவ மலையில இருந்து தள்ளி விட்டதா சொல்ல வச்சிருக்கா சார். இவளோட மோட்டிவ் சிந்துவ கொலை பண்றது மட்டும் இல்ல சார், என்ன ஜெயிலுக்கு அனுப்புறது தான். கொடைக்கானல்ல அந்த மலையில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் ஹார்ட் டிஸ்க்ல கொண்டு வரும்போது வர வழியில ஸ்னேகா ரவுடிங்ல அனுப்பி எங்களை அட்டாக் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டாங்க சார்.